ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். என்னடா இது வீடியோ விட்டு வருதுன்னு நினைக்காதீங்க. அப்புறமே எங்கள் கல்யாண பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் பொண்ணு உடனே போய் நாங்கள் அவங்களுக்கு தேவையான பொருள், ஃபர்னிச்சர் பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போயிட்டு வசந்தன் கோவிலில் நாங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ எடுத்தாங்க. ஏன்னா சேரீ கட்ட மாட்டாங்க அவ்வளோவும். இப்போ சேரீ கட்டி ஒரு வீடியோ எடுத்தாங்க, அவங்க தைச்சதே அவங்களே பார்த்து. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா நிலங்கு ரெடி ஆகிடுச்சி. எங்கள் பக்கம்லாம் நிலங்கெலாம் நாங்கள் இப்படி தான் வைப்போம். பாருங்கள், காலையிலே 4 மணிக்கெலாம் நிலங்கு ரெடி ஆகிடுச்சி. அங்கே மாப்பிள்ளை விட்டு நிலங்கு ரெடி ஆனோடனே கால் நட்டவுடனே இங்கே பெண்ணுக்கு செஞ்சாங்க. அது இப்போ குளிர்காலம் இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே பரவாயில்ல, எல்லாருமே வந்தாங்க. எங்கள் ரிலேஷனு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சூப்பராக பாருங்க. ஏன்னா இதுதான் வீடியோ நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். கொஞ்சம் எடுத்தது மட்டும் போடுறேன். நான் அவ்வளோ கல்யாணத்தெல்லாம் வீடியோலாம் அதிகமாக எடுக்கலை. எனக்கு வரவங்கள எல்லோரும் விஷ் பண்ண தான் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் வாங்க வாங்கன்னு சும்மா கொஞ்சம் எடுத்தது. அடுத்தது நான் கல்யாண ஆல்பம் வீடியோவில் வந்தால் நான் பெருசாக போடுறேன் என்னோடய சேனலில். எல்லாம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வராங்க. அப்புறம் அடுத்த நாள் ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு 3 நிலங்கு தான் வச்சுருக்கோம். ஒரு நிலங்கு தான் வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட்டு கோயிலில் கல்யாணம். காலையிலே கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம், ட்ராவல் பண்ணோம். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டாங்க. எங்கள் பொண்ணு ரிசப்ஷனில் சூப்பராக ஆடுவாங்க. எங்கள் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டே ஆடிட்டார். ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ஒரே ஜாலியாக எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன். அந்த ஜாலியாக எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு கல்யாணம் எல்லாமே சேனலில் போடுறேன். என் பொண்ணை விஷ் பண்ணுங்கள், எல்லோரும் வாழ்த்துங்க. அதுதான் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு யார் சும்மா ஆட சொல்கிறாங்க. எப்போதும் டயர்டாக, ஏன்னா அவங்க ஒரு வாரமாகவே டயர்டாக இருப்பாங்கல்ல. எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் இங்கே போவாங்கப்பா. அப்புறம் தாலி பிரித்து கோர்த்து அப்புறம் வீட்டுக்கு அவங்க உர ஊற்றி தாலி பிரித்து கோக்குறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மைண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி வீட்டில் வச்சுட்டு ஆடும்போது இவ்வளோ கஷ்டம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.